Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல சாஃப்ட்டா டேஸ்டான மில்க் கேக் எப்படி ஈஸியா செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்துல திக்கான பால் 1 லிட்டர் சேர்த்திருக்கேன். அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இல்ல அப்படினா நான் ஸ்டிக் கூட எடுத்துக்கலாம். இப்போ 1 லிட்டர் பால் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்துல அடுப்பை வந்து மீடியமா வச்சிட்டு அப்பப்ப சுத்தி வர ஆடையெல்லாம் நல்லா mix பண்ணி விடுங்க. இது ஓரளவு கொஞ்சம் வத்த வரணும். இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் வத்தி இருக்கு. இன்னும் பாதி அளவுக்கு நம்ம வத்துற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ஊத்துன 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பால் அளவுக்கு வத்தி வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் அளவுக்கு வத்தி வந்துருச்சு. எந்த அளவுக்கு நமக்கு ஆடை வந்திருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு வத்த வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வத்தினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 லெமனை சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் சாறை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சாறில் வந்து பாதி மட்டும் இப்போ சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் கழிச்சு மீதி பாதி லெமன் சாறையும் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். நல்லா திரிஞ்சு வரும்போது நம்ம மீதி லெமன் சாறையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இந்த டயத்தில் மீதி இருக்கிற லெமன் சாறையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வாங்கியிருக்கதே 1 லிட்டர் பால் தான். ஆனால் அதிலே வந்து நம்மளுக்கு நிறைய மில்க் கேக் அதிக அளவு கிடைக்கும். நம்ம கடையில் போய் அதிக காசு கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டிலே நம்ம 1 லிட்டர் பாலில் சூப்பராக மில்க் கேக் செஞ்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வற்ற வச்சுக்கிற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வற்றி இருக்குது. இன்னும் அந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுருள வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா ட்ரையாக வரும். இந்த அளவுக்கு வற்ற வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு பார்த்து கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ பாதி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும். இது கொஞ்சம் ஒயிட் கலராக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக வேணும்னா லெமன் சாறு சேர்த்த டயத்தில் சுகரை சேர்த்துக்கோங்க. அது நல்லா டார்க்காக வரும். இப்போ மீதி இருக்கிற சுகரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். அந்த சுகர் வந்து இன்னும் நல்லா மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் பதத்துக்கு வரும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தீபாவளிக்கு உங்களுக்கு ஸ்வீட் செய்யணுன்னா இந்த மாதிரி மில்க் கேக் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டுக்கே இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிக்விட் பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டயத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அந்த டயத்தில் மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ மீதி இருக்கிற நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். அந்த சட்டியில் வந்து ஒட்டாமல் வரணும். அந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சுருள நல்லா கிண்டிக்கலாம். அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சே செய்யுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து வராது. இப்போ நல்லா கலந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வற்ற வச்சுக்கிற போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு சுருள கிண்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மில்க் கேக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டுக்கே இருக்கும். உங்கள் குட்டீஸ்க்கும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வற்ற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் ஃபுல்லாக சுற்றி தடவிக்கோங்க. நம்மளுக்கு அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ நெய் தடவின பாத்திரத்தில் நம்ம கலந்து வச்சுருந்த மில்க் கேக்கை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரெக்டான பாத்திரமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு கரெக்டான ரவுண்டு ஷேப்பு கிடைக்கும். இப்போ சுற்றி ஈவனாக சமப்படுத்திட்டு இது லைட்டாக தட்டுனிங்கன்னா ஈவனாக போய் செட் ஆகிக்கிறோம். லைட்டாக அந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக வர மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை மூடி போட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நம்மளுக்கு சூப்பரான மில்க் கேக் ரெடி ஆயிடும். இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நல்லா சூப்பரான மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேறு தட்டில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு கவுத்துட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா வந்துடும். அப்படி சப்போஸ் வரலன்னா நீங்கள் அடுப்பில் 1 நிமிஷம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து வெளியே வந்துடும். இப்போ நம்மளோட மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இதே போல் தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் போய் வாங்குறத விட நம்ம வீட்டிலே வந்து சூப்பராக செஞ்சிடலாம். சூப்பரான சாஃப்டான மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.